பிரியமானவர்களே, சிலரை நாம் மலை போல நம்பியிருந்திருக்கலாம். அவர்கள் தான் எனக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த மலைகளோ விலகி விடுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகி சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? மனுஷர் பேரிலா அல்லது கர்த்தர் பேரிலா? அழிந்து போகிற பொருட்களின் பேரிலா அல்லது அழியாத கிருபையுள்ள தேவன் பேரிலா? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய 121வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி. ஆமென். ஒத்தாசை வரும் என்று எத்தனை திடமான நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் தாவீது ராஜா சொல்லுகிறார். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவரிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாகவே ஒத்தாசை வரும். இது ஜெபம் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இது விசுவாச அறிக்கையும் கூட. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தின் முன்னுரையிலே இது ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் பாடுபவர்கள் ஆரோகணம் என்று சொன்னால் சரிகம பத நிச என்று சுரம் ஏறிக்கொண்டே போகும் என்பதை தெரிந்து கொள்வார்கள். ஆரோகணம் என்ற வார்த்தைக்கு ஏறுதல் என்று சொல்லி அர்த்தமாம். அல்லேலூயா. ஒலிவ மலையின் மேல் உள்ள எருசலேம் தேவாலயத்திற்கு ஏறி சொல்லும் போது தாவீது இந்த பாடலை பாடிக்கொண்டே சென்றிருந்திருக்கக்கூடும். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஒலிவ மலையின் மேல் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை பார்க்கிறார், மறுபக்கம் ஆலயத்துக்கு மேலாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, மலை ஏற்றத்தின் களைப்பு மாறி உள்ளத்தில் சந்தோஷமும் சமாதானமும் வருகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய 42வது சங்கீதத்திலே தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே என்று தாவீது மகிழ்ச்சியுடன் அதை நினைவுபடுத்துகிறதை பாருங்கள். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு மலையேறக்கூடிய ஒரு பயணம் என்று சொல்லி தான் நாம் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் நம் உன்னதங்களுக்கு ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு முன்பாக ஆவிக்குரிய படிகள் ஏராளமாக இருந்து கொண்டே இருக்கிறது. படிப்படியாக உயருகிற மேன்மையான அனுபவங்களை நாம் வாஞ்சிப்போம். ஆமென். சோதோமிலிருந்து வெளியே வந்த லோத்துவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று. அல்லேலூயா. மலை ஏறுவது கஷ்டமா இருந்தாலும் மலையின் உச்சியிலே தெய்வீக சமாதானம் உண்டு. மகிமையான அந்த சூரியனுடைய ஒளி அங்கு உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி நாம் ஓட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, வேறெவ்விடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வராது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா.